அது இதே டோர்னமெண்ட் 2026 நடந்தப்போ இதே செஸ் டோர்னமெண்ட் நான் சீஃப் கெஸ்டா போயிருந்தேன். சீஃப் கெஸ்ட் போன வருஷம் பிளேயர் இந்த சீஃப் கெஸ்ட். இது எப்படி கனவு மாதிரி இருக்குமே. இதுல வந்து பிளிட்ஸ் நடந்துச்சு. பிளிட்ஸ்னா 3 minutes or 5 minutes தான் கேமே. ஓகே. சோ அதுல வந்து நான் அதுலயும் கோல் வின் பண்ணேன். எப்படி பயமா இருக்காதா? 3 minutes தான் இருக்கு, 5 minutes தான் இருக்குன்ட்டு. இல்ல விளையாடி இருக்காங்க போல. அதை விட புல்லட்ல இருக்கு 1 minute தான் கேம். ஈச் 1 minute டக்கு 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 1 minute. நான் 1 minuteல ஓடிட்டு இருப்பேன். நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே நெக்ஸ்ட். இது கோல்ட் வின் பண்ணேன். எனக்கு புரியல. இவங்க காட்டுறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அட்வான்ஸாக காட்டுறாங்க அக்கா கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வாங்கின கப்பை வச்சு அந்த கப்பு வாங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சார் நான் ஃபஸ்ட்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து அந்த டோர்னமெண்ட் ஹால் சுற்றி, அது ஒரு பெரிய ஹாலு, அதை சுற்றி எல்லார்கிட்டையும் நான் காமிச்சிருந்தேன். இங்கே பாருங்க நான் கப் வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்க நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்க நான் மெடல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் செகண்ட் டைமும் வரும்போது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லுவாங்க நீ ஆல்ரெடி என்கிட்ட காமிச்சிட்டேன்னு. பரவாயில்ல இன்னொரு தடவை பாருங்க நான் சந்தோஷத்தை எத்தனை வாட்டி பார்த்தா என்ன அதான் சொல்லிட்டு பாருங்க நீங்கள் பாருங்க நான் இங்கே பாருங்க நான் இவ்வளோ பெரிய ட்ராஃபி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் தூங்கும்போது அதை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது, அதை வந்து லைக் தூங்கும்போது பக்கத்தில் வச்சுட்டு பண்ணுறது, இது சாப்பிட்டாலும் பக்கத்தில் வச்சுப்பேன், என்ன பண்ணாலும் என் பக்கத்துலேயே தான் இருக்கேன். அவங்க வந்து வாங்கின அந்த சந்தோஷம், அந்த முதல்ல அந்த கப்பு வாங்கின அந்த சந்தோஷம் தான் அவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்குன்றது அவங்க பேசுறதுலேருந்தே தெரியுது. உண்மையிலே அதை நீ இப்போ சொல்லும் போதில்ல எனக்கே கப்பு வாங்கி நான் பக்கத்தில் வச்சுட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அந்த சந்தோஷத்தை என்னால் உணர முடியுது. இப்போது அடுத்தவங்க யாராவது கேமில் தோற்றுருவாங்கல்ல, இப்போ அவங்க தோற்றுட்டாங்கன்னா அந்த ஃபீல் அந்த அவங்கக்கிட்ட போய் நீ ஏதாவது பேசியிருக்கியா, ஏதாவது சொல்லியிருக்கியா? ஃபீல் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். நான் அது அப்படிதான் சொல்லுவேன், ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் கேம்ஸ் இருக்குது. எங்கள் அம்மாவே என்கிட்ட சொல்லுவாங்க சர்மா இதான் உன்னோட லைஃப்ல லாஸ்ட் மேட்சா, இன்னும் நீ எவ்வளோ கேம்ஸ் ஆட போற, 10,000 கேம்ஸ் ஆட போறீன்னா 5,000 கேம் ஜெயிக்க போற, 5,000 கேம் தோப்ப ட்ரா பண்ணுவேன், அது இல்லை. ஆனால் நம்ம லைஃப் லாங் ஆடிட்டே தானே இருக்க போகிறோம், இந்த கேம் ஆட உனக்கு செஸ்ஸே முடியுதா அப்படின்னு தான். ஆமாம் கரெக்ட் தானே. நிறைய பேர் வந்து அந்த ஒரு கேம் தான் குழந்தை தோற்றுருக்கோம், அதுக்கே வந்து குழந்தைய கஷ்டப்படுத்தி திட்டி சண்டை போட்டு நீ சரியா இல்லைன்னு குழந்தைங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. எவ்வளவோ லைஃப் ஃபுல்லாக அவங்க கேம் ஆடிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதை வந்து இந்த ஒரு கேம்னால எதுவுமே அப்படியே நின்று போகிறதில்ல, உலகமே நிற்க போகிறதும் கிடையாது, எப்போவுமே அதை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து நீ ரொம்ப அழகாக பேசுகிற, மெச்சூர்டாக பேசுகிறீங்க. உங்ககிட்ட பேசும்போது எனக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏதோ என்ன லட்சம் இப்போ வின் பண்ண எப்படி இருக்கும் அப்படி தான் எனக்குமே தோணுது. அப்படி தான் நானுமே உன்னை பார்க்குறேன். இன்னும் நிறைய பெரிய உயரத்துக்கு போகணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். நான் வந்து அப்போது உன்னை வந்து பார்ப்பேன். சர்வனிகா நான் குட்டியாக உன்னை பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு நான் வந்து கேட்பேன் சரியா? அந்த மாதிரி அவங்க நிறைய இன்னும் அவார்ட் வாங்கணும், இன்னும் மேலே உயரத்துக்கு போகணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வாங்கின கிஃப்ட்டில் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்தும், அதுக்காக தான் இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ கொடுக்க போகிறோம். வாசுஜன் அவர் வந்து ரொம்ப நேரமாக நானும் கொடுப்பேன்றாரு. வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. உட்காருங்க நீங்கள் உட்காருங்க. இப்போ வந்து இது பிரிங்க. இது வந்து ரொம்ப நாங்களும் இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். எடுக்க முடியுதா? தூக்குங்க. இது வந்து நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்து அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. அந்த பொறுமையை நான் அவங்ககிட்ட நிறைய பார்க்குறேன், எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பொறுமையாக இருக்காங்க. நான் கடைசியாக கூட அம்மாட்ட கேட்டேன், அம்மா இந்த புத்தாலாம் ரொம்ப அழகாக இருக்குமா, இந்த மாதிரி இதோட எனக்கு தேர்டு லைக் 5th புத்தா கிஃப்ட். ஓ சூப்பர். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த புத்தா ஃபோட்டோ ஃப்ரேம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு, அப்புறம் நிறைய பேர் இந்த புத்தா சேலை இப்படி மூடிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி நிறைய இது தந்திருக்காங்க. இதுதான் ஆனால் எல்லாத்தையும் விட எனக்கு இதான் இப்போ ஃபேவரட்டாக இருக்குது. தேங்க்யூ. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஒரு கேமுனால்னா அது வந்து ஒரு பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை தான் அது கடைசி வரைக்கும் ஆட வைக்கும். நீங்கள் எல்லாத்துலேயுமே பொறுமையோடு இருக்கீங்க. அந்த பொறுமைக்கு உதாரணம் தான் இதை நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். ஞாபகத்தமாக வச்சுக்கோங்க, எங்கே ஞாபகமாக இருக்கணும். ஓகேவா? இது எனக்கு பார்த்தோன்னே எனக்குமே ரொம்ப பிடிச்சி. இப்போ நம்ம வேர்ல்டு சாம்பியன் வந்து அவங்கக்கிட்ட இருக்க எல்லா கப்பும், அதாவது அவங்க அரியலூர் டிஸ்ட்ரிக்டா, பட் ஆனால் அங்கே இருக்கிற கப் எதுவுமே கிடையாது. சென்னைக்கு வந்து அவங்க வாங்கின கப்ஸ் மட்டும்தான் காட்ட போகிறாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு ஸ்பெஷலாக இருக்க கப்பு உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் அதை காட்டுங்க. ஸ்பெஷல் வேர்ல்ட் கேரட் செஸ் சாம்பியன்ஷிப் 2025 வாங்கியிருக்காங்க. ஆமாம் உங்களுக்கு என்ன ஏஜ் இப்போது? 10 நான்லாம் இதை தூக்குறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு 30.
10ல் நான் அந்த கப்பு அவங்க வாங்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் சுஜன். இங்கே பாருங்க, அக்கா வாங்கியிருக்காங்க சரியா. இதை பார்த்து நீங்களும் அப்படியே சரசரன்னு மண்டைக்கு ஏறணும் எல்லாமே. வாங்குவாங்க, உன்னை பார்த்து வாங்குவாங்க சரியா. எல்லாமே ஸ்பெஷல் சொன்னாங்கக்கா. 3D லிக்கோ மெட்டீரியல்ஸ். ஓ ரொம்ப ஸ்பெஷல். இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணும் தெரியுமா, சுஜனுக்கு மட்டும் இல்லை, லட்சுக்கு மட்டும் இல்லை நம்ம பாப்பாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா குழந்தைங்களுக்குமே இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி எல்லா லைஃப்லேயும் ஒரு கப் இருக்கணும், ஒரு மொமெண்ட் இருக்கணும். அவங்க வந்து லைஃபோட ஒரு பெரிய வெற்றி நோக்கி போகணுன்றது தான் என்னோடய ஆசை. நம்ம உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுமே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அது நடக்கணும். சுஜன், உனக்குமே சொல்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கப் வாங்கணும், ஓகேவா? சுஜன், நீ என்னவோ சொல்கிறோமா அப்படின்றாங்க. கண்டிப்பாக இதை பார்க்கும்போது ஏதோ சொல்லுவாங்களே, இதை பார்த்தோன்னே எனக்கு என்னவோ பண்ணுது, ஏதோ பண்ணுதுண்ணா. கண்டிப்பாக எனக்குமே தோணுது. ரொம்ப சந்தோஷம். இதை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, கண்டிப்பாக இதுக்கும் மேலே மேலே நீங்கள் வாங்கணும். இப்போ உங்கள் கப்பெல்லாம் பார்த்துடலாமா, என்னென்ன கப் வாங்கியிருக்கீங்கன்ட்டு? ஓகே சார், இது வந்து வேர்ல்டு மெடல். இது வின் பண்ண போய் தந்தாங்க. ஓகே, இதில் வந்து ரூக் நைட் பிஷப் குயின் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான காயின்ஸ் போல இல்லை? அழகாக இருக்குல்ல? இதான் நம்மளோட செஸ்ஸோட லைக் எம்ப்ளம் மாதிரி. ஓகே ஓகே. இந்த நைட்டு இது வந்து நடந்த இடம் வந்து கஜகிஸ்தான் செஸ்ஸு. ஸோ அது வந்து ஷார்ட்டாக கஸ் செஸ். சூப்பர் சூப்பர். அவங்க பேசும்போது பார்த்தீங்களா எவ்வளோ கிளாரிட்டியாக அது மாதிரி. அது நான் உன்னை ரொம்ப கண்ணு வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மம்மிக்கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லுங்க கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு இது வந்து ஜார்ஜியாவில் வின் பண்ண. ஜார்ஜியா. ஓகே. இது வந்து ஃபிடே வேர்ல்ட் கப் அண்டர் 8லேருந்து 12 வரைக்கும். பட் மீ ஜார்ஜியாவில் நடந்துச்சு. தென் இதான் அந்த எம்ப்ளம். இதான் வந்து லைக் செஸ்ஸுனாலே இதான் ஃபிடே. ஓகே. இந்த இது ரஷ்யா. செஸ்ஸுனாலே இதுதான். செஸ்ஸுனாலே இப்போ ஷர்வானிகா தான். நெக்ஸ்ட் அடுத்த கப். நெக்ஸ்ட் வந்து இதே இதில் வந்து பிளிட்ஸ் நடந்துச்சு. பிளிட்ஸ்னா 3 minutes or 5 minutes தான் கேமு. ஓகே. ஸோ அதில் வந்து நான் அதுலேயும் கோல்டு வின் பண்ணேன். எப்படி பயமாக இருக்காதா? 3 minutes தான் இருக்குது, 5 minutes தான் இருக்குன்ட்டு? இல்லை, விளையாடி இருக்காங்க போல. அதை விட புல்லட்டில் இருக்கு. 1 minute தான் கேமு. ஈச் 1 minute. டக்கு 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 1 minute. நான் 1 minute ஓடிட்டு இருப்பேன், நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே நெக்ஸ்ட். இது கோல்டு வின் பண்ணேன். எனக்கு புரியல, இவங்க காட்டுறாங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அட்வான்ஸாக காட்டுறாங்க அக்கா கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு. ஓகே. ஸோ இது வந்து கோல்டன் ஐகானிக் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு தந்தாங்க எனக்கு. அப்போ ஒரு இதில் வாங்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? செம்ம ஹாப்பியாக இருக்கும்ல? இன்னும் அடுத்த அப்படியே நீங்கள் அந்த கப்பு வாங்கிட்டு மம்மியை பார்க்கும்போது மம்மி என்ன பண்ணுவாங்க? அப்படியே அழுவாங்களா இல்லை சந்தோஷத்தில்? வேர்ல்டு எல்லாம் வந்து ஜெயிச்சாரு. ஏன்னா நாங்கள் வந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் போயிருந்தோம். நான் மட்டும்தான் கோல்டு வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு பின்ன இருக்காதா? அதுவும் நேஷனல் ஆந்தம்லாம் ஒலிக்க போது எல்லாரும் ஏஞ்சி நின்று கிளாப் தட்டினப்போ அப்படிலாம் ரொம்ப செம்ம பெருமையாக அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இன்ற பொழுதில் பெரிதோக்கம் தன் மகனை சான்றார் என கிட்டத்தாய் அந்த திருக்குறள் தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். எல்லாரும் வந்து நம்ம குழந்தைய பாராட்டும் போது அவங்களுக்கு அந்த சந்தோஷம் வந்து ஒன்றே சொல்கிறேன். எனக்கு என்னவோ நான் என்னோட பொண்ணு வாங்கினா எனக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. இப்போ எனக்கு அந்த ஃபீல் தான் உண்மையாக. நானுமே அங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக நானுமே அழுதுருப்பேன், அழுதுதான் அவனை பார்த்துருப்பேன். ஸோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்து. ஸோ இது வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல, நிறைய இருக்குது இங்கேயே. ஸோ இது வந்து ஒரு பசில் கண்டெஸ்ட்டில் நான் வின் பண்ணது. ஓ, இந்த பசில் அவங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த பசில்ஸ்லாம், அதில் வின் பண்ண ட்ராஃபிஸ் இது. அதில் வந்து கிங் பான் நைட் போட்டிருக்கோம். ஸோ செஸ் போர்ட் மாதிரி மாடல் இதே மாதிரி அங்கேயும் ஒன்று வச்சுருக்கேன். இந்த தெரியுது கரெக்ட். அதே மாதிரி அடுத்தடுத்து அப்படியே வந்து விமென்ஸ் டே மார்ச் 8னால எனக்கு மார்னிங் தந்தாங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியும் ஆனந்த விகடன் ரெண்டு பேரும் சேர்ந்து தந்தாங்க. விமென்ஸ் டேல ஒரு குட்டி பாப்பாக்கு கேர்ள் விமென்ஸ் டேக்கே இப்போ வாங்கியிருக்காங்க. சூப்பர். அடுத்து இதுவும் வந்து இது மார்னிங் நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷனு. இது வந்து ஈவினிங் மெகா டிவியில் பாருங்க. அதே விமென்ஸ் டே ரெண்டு ஈவெண்ட்டை போய் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க கேஷுவலாக. இது ஈவினிங் நடந்துச்சு. இது வந்து அதே மெகா விமன் யங் அச்சீவர் அவார்ட் தான். அச்சீவர் அவார்ட். சூப்பர். உண்மையிலே நீங்கள் அச்சீவர், பெரிய அச்சீவர் நீங்கள். நாங்கள்லாம் இப்போ அச்சீவரே கிடையாது, நீங்கள் தான் அச்சீவரே. ஸோ இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இது வந்து எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் நடந்துச்சு 2025ல். அப்போ நான் வந்து அண்டர் 15 கேர்ள்ஸில் செகண்ட் வந்திருந்தேன். அண்டர் 15 அப்போ எனக்கு 9 years செகண்ட் வந்திருந்தேன். அப்போ வந்து
அந்த காலேஜில் வந்து அடுத்த கொஞ்ச நாள் என் அக்காவும் அதே காலேஜில் சேர்ந்துட்டாங்க. அந்த காலேஜ் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ அக்காவும் அதே காலேஜ். ஸோ அப்போ இருக்கும்போது இதே டோர்னமெண்ட் 2026 நடந்தப்போ இதே செஸ் டோர்னமெண்ட் நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். சீஃப் கெஸ்ட் போன வருஷம் பிளேயர் இந்த சீஃப் கெஸ்ட். இது எப்படி கனவு மாதிரி இருக்குமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அம்மா, அந்த டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஒரு எனக்கு ஹாப்பியாக இருக்கு. அதுவும் இல்லாமல் அது எப்படி நம்ம ஒரு எந்த இடத்துல பிளேயராக போகணுமோ அதே இடத்துல ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்து செம்ம வேற லெவல். அதில் வந்து லைக் இந்த 2026 நடந்தப்போ அதில் வந்து 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் ஸ்டார்டிங்கு. அதனால நான் வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தேன், என்னடா இந்த வருஷம் நம்மளால ஆட முடியலையே, 8th வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. 8th to காலேஜ் வரைக்கும், 8th to 10th வந்து இன்னும் ஒரு கேட்டகரி, 11th to 12th, அப்புறம் காலேஜ் 3த்துக்கு நான் தான் ப்ரைஸ் தந்தேன். காலேஜுக்கு எல்லாருக்கும் ப்ரைஸே கொடுத்துருக்கேன். நீ எதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணணும்? ப்ரைஸ் நினைச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துலயே ஒரு கால் வந்து இந்த மாதிரி உங்களை தான் நினைச்சிருக்கேன். சூப்பர் சூப்பர். அப்போ வந்து டிராஃபிஸ்லாம் என்னோட ஹைட்டாக இருந்துச்சு, இதில் இருந்துச்சு குயின் மாதிரி போட்டு. ஓகே ஓகே, அதனால உங்களுக்கு ஆசை வந்துருச்சு ஆட முடியல. கவலையே பட வேணாம், நீங்களே ஒரு குயின் தான். அந்த குயின் இன்னொரு குயின்னு நினச்சிருப்பாங்க. அடுத்து இதான் கப்ஸ் மட்டும் தானே பார்த்தோம். இப்போ ஷோ கேஸ்லேயும் இருக்குது, எதையுமே நம்ம பார்க்க போகிறோம். சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் கொடுத்தா, என்ன ஞாபகத்தம்? ஸோ இது வந்து வேர்ல்டு அல்பேனியாவில் வந்து 2024 வின் பண்ணப்போ லைக் ஒரு போஸ்டர் மாதிரி ஆச்சு. தென் இது வந்து இது திருவள்ளுவர் சிலை வந்து இந்த செந்தில் சார் இருக்காங்கல்ல, உதயநிதி சாரோட பிஏ. ஸோ அவங்க வந்து எனக்கு நான் என்னோட பர்த்டே அப்போ நான் சாரை பார்க்க போனேன். அப்போ சார் என்ன கொடுத்தாங்க கிஃப்டாக. இது வந்து உதயநிதி சாரை பார்க்கும்போது ஒரு 5 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து செஸ்ஸில் என்ன செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து சார் எனக்கு இந்த பெரியார் சிலை தந்தாங்க. இது வந்து லைன்ஸ் கிளப்லேருந்து எனக்கு உடையார்பாளையம் அங்கேருந்து எனக்கு தந்தாங்க. இது வந்து ஃப்ரான்ஸில் நான் வந்து நாய்சல் அப்படின்னு சொல்லி ஒரு செஸ் டோர்னமெண்ட் போனப்போ அங்கே எனக்கு தந்தாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு புத்தர் வந்து எங்கள் அரியலூர் டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் வந்து ரமண சரஸ்வதி மேம் வந்து நான் வேர்ல்ட் ஜெயிச்சப்போ எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த டைம் எனக்கு புத்தர் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கா? எனக்கு இதை பார்த்தோன்னே உன் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு இது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ. ஸோ இது வந்து விஸ்வநாத் ஆனந்த் சார் வந்து மதுரையில் கேம்ப் போட்டிருந்தாங்க 3 days. அதில் வந்து அந்த கிளாஸ்லேயே யார் சூப்பராக பண்ணுறா, அட்டென்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ 10 இது செலக்ட் பண்ணாங்க, 10 people. அதில் நானும் ஒரு ஆள். ஸோ அப்போ எனக்கு தந்தாங்க இது. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு சுஜந்த் வந்து இந்த இது தந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ சுஜந்த். தேங்க்யூ சுஜந்த். வெல்கம் அக்கா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிபிஎஸ்சி நேஷ்னல் செஸ் சாம்பியன்ஷிப் வந்து 2025 நடந்துச்சு ராஜஸ்தானில் டீமாக. அப்போ என் டீம் வந்து என் Under-17 கேர்ள்ஸில் போட்டாங்க. ஐயோ டீம். ஸோ அப்படி இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் எங்கள் டீமு. என்னமா சாதாரணமாக Under-17 நான் தான் ஃபஸ்ட்டு, Under-18 நான் தான் ஃபஸ்ட்டு, எப்படி? ஓகே, அடுத்து நிறைய இருக்கே. ஆமாம், இன்னைக்கு ஃபுல்லாக சொல்லுவீங்க போல். ஆமாம். சரி, அடுத்து மேலே. ஸோ இது வந்து மொத்தம் 3 ட்ராஃபி தருவாங்க. ஸோ 3த்துலேயுமே நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். எப்படின்னா வந்து டீமுக்கு ஒன்று தருவாங்க, தென் போர்டு ப்ரைஸ்ன்னு தருவாங்க. இந்த இப்போ 4 பேர் டீமில் இருப்போம். அந்த இப்போ நான் வந்து போர்டு 1, போர்டு 2, போர்டு 3, போர்டு 4ன்னு 4 போர்டு இருக்கும். அந்த போர்டில் டோட்டலாக Under-17 கேர்ள்ஸ் டோட்டலாக ஆடுறவங்களே எந்த போர்டில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் யார் சூப்பராக விளையாடிருக்கான்னு எடுப்பாங்க. அந்த போர்டு ப்ரைஸ்லேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அதாவது நம்ம கேட்கவே வேணாம், நீ தான் ஃபஸ்ட்டு, நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ அக்கப்போ சொல்லு. அடுத்தது வந்து இதான் வந்து ஃபிடே வேர்ல்ட் கப் வந்து Under-8லேருந்து Under-12 வரைக்கும் நடந்துச்சு. அதில் நான் பிரான்ஸ் வின் பண்ணேன் வேர்ல்டு ஜார்ஜியாவில். அப்போ தான் செகண்ட் டைம் ஜார்ஜியா போயிருந்தேன். ஸோ இது வந்து ரொமேனியா அந்த செஸ் போர்டு மாதிரி போட்டிருக்காரு. ரொமேனியாவில் நான் ஃபஸ்ட்டு வந்தேன் அங்கே விளையாண்டது. இது வந்து இதோட கண்டினியூவேஷன். ஓகே, அதோட கண்டினியூவேஷன் அது. ஓகே.
ஸோ இது வந்து அண்டர் 17 கேர்ள்ஸ் டீம் வின்னரு. ஒவ்வொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் தருவாங்க. டீம் வின்னர். இது அதில் ஒன்று போட்டிருக்கோம்ல. ஆமாம், இதில் வந்து போர்ட் ப்ரைஸ். போர்ட் வின்னர். ஓகே, போர்ட் ப்ரைஸ் வின்னர். ஓகே. இதில் வந்து இந்த அது இண்டிவிஜுவலாக இன்னொன்று நடக்கும். அதுலேயுமே நீ தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்க. அதுலேயே ஃபஸ்ட்டு போட்டே இருக்கு. நெக்ஸ்ட் அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. ஆமாம், அது வந்து சிஎம் சார் வந்து இதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. இது வந்து இந்த சிஎம் ட்ராஃபி வந்து சிஎம் க்ளோசிங் செரமனி வந்து நடந்துச்சு நம்ம நேரு ஸ்டேடியமில். அப்போ அங்கே நடந்தப்போ என்னதான் வந்து சிஎம் சார் பக்கத்துலேயே உட்கார வச்சுருந்தாங்க. 3 hours கிட்ட உட்காந்துருந்தேன். பேசுனீங்களா? பேசினேன். சார் இதெல்லாம் ரொம்ப பேசினாலே சார்ட்டுக்குமே நான் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் சார். இது மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட் பிளிட்ஸ் 2 நடந்துச்சு. நான் 2 கோல்டு வின் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்தியாவுக்காக 20 கோல்லாம் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நிறைய சொன்னேன். சார் வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய மேல் போகணும் எல்லாம் சொல்லி வாழ்த்துனாங்க. ஸோ அப்போது சார் வந்து எனக்கு அந்த தந்தாங்க. இது வந்து ஜீனியஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லி அந்த ரெக்கார்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு தந்தாங்க. அது இப்போ தானே கொடுத்தாங்க, உனக்கு எப்போ கொடுத்தாங்க? இது அந்த எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக போனது. இது அந்த ஸ்டோரி சொன்னல. அப்போ வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகும்போது அதாவது ஒரு காலேஜுக்கு பிளேயராக போயிருக்காங்க, அடுத்த வருஷமே சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டாங்க. அதே டோர்னமெண்ட்டுக்கு அதில் கொடுத்தது. ஓகே. அப்போ வந்து தந்தாங்க. இது வந்து நைரா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீ ஸ்கூல் அண்ட் அகாடமியில் வந்து என்னதான் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து இவங்க விளையாடி ஜெயிச்சதுன்னா மீதி வந்து சீஃப் கெஸ்ட்டாக போய் ஜெயிச்சது. ஸோ அப்போ அவங்க தந்தது. ஸோ மேலே இருக்கிறது வந்து அந்த ஈஸ்ட் கோல்டு ஐகானிக்ஸ்னு இருக்கு. அது வந்து ஐ திங்க் டிசம்பரில் தந்தாங்க. அதுவும் வந்து கோல்டு ஐகானிக்ஸ் அந்த மாதிரி அவார்ட்ஸ் தந்தாங்க. இது வந்து வேலம்மாள் வித்யாவில் வந்து மேல் ஐனம்பாக்கத்தில் வந்து ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அது வந்து என் வயசு உள்ளவங்களுக்கு. அப்போ வந்து வேலம்மாளில் உள்ள எல்லா பிரான்ச்சுமே நடந்துச்சு அந்த காம்படிஷன். அதுக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ போய் அப்போ வேலம்மாள் எல்லாருமே வந்திருந்தா. வேலம்மாள், சாரி, நான் வந்து லட்சோட ஸ்கூலில் நினச்சிட்டேன். ஓகே, வேலம்மாள். ஓகே, அப்புறம் ஸோ அதுவும் வந்து அந்த பசில் கண்டெஸ்ட்டில் வின் பண்ணது இந்த ப்ரைஸ் கார்னர். ஓகே. இந்த கோல்டு இந்த இது வந்து சென்னையில் வந்து ப்ளே யூ அப்படின்னு சொல்லி ரேபிட் டோர்னமெண்ட் நடந்துச்சு. அதில் என்னென்னா நான் வந்து அண்டர் 11 ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அப்போது அதே டோர்னமெண்ட்டு என்னை வந்து நான் பிளேயராகவும் போயிருந்தேன். அதே இந்த ப்ரைஸ் தருவோம்ல, ப்ரைஸ் யூஸ் பண்ணி நான் தான் எல்லாருக்கும் தந்தேன் அதே டோர்னமெண்ட்டில். ஆமாம், நான் அதிசயமா இருக்குது. எனக்கு விளையாண்டேன், நானே ப்ரைஸும் கொடுத்தீங்க. ஃபர்ஸ்ட் எந்த அளவுக்கு விளையாடி இருக்கீங்க பாருங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் டாப் 3 அந்த மாதிரி நிறைய பேர் அந்த எனக்கு ப்ரைஸ் வரும்போது இன்னொருத்தவங்க எனக்கு ப்ரைஸ் தந்தாங்க. ஓகே. இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறது வந்து பாண்டிச்சேரியில் வந்து என்னை பாரதியார் இந்த தமிழுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆமாம், நல்லா பேசுறீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. அதனால அப்போ அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகே. அங்கே இருக்கிறது வந்து கோல்டன் ஐகானிக் அவார்ட்ஸ். அது வந்து ஐகானிக் அவார்ட். ஓகே. அதோ இங்கே இருக்கு கோல்டன் ஐகானிக் அவார்ட். சூப்பர். ஸோ இது தந்தப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. போய் ஃபோட்டோ போட்டு இது வந்து வேலம்மாள் அகாடமி ஆவடி வந்து என்னதுன்னா ஆவடியில் வந்து இப்போ புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருந்தாங்க அகாடமியில். ஓகே. அதனால நான் தான் குத்துவிளக்கு ஏற்றி ஆரம்பிச்சு அது சொன்னது பார்த்தீங்களா, குத்துவிளக்கு ஏற்றி. ஓகே. நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்ன தெரியுமா, இவ்வளோதையும் ஞாபகம் வச்சிருந்து அது ஒன்று கூட மிஸ் பண்ணாம. அதே மாதிரி இந்த இது இந்த ஈஸ்ட் கோல்டு ஐகானிக்ஸ் தந்தாங்கல்ல, அதே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தந்தாங்க. ஸோ அப்போ இந்த வேலம்மாள் அகாடமிலேருந்து எனக்கு அவர் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் செஸ் மாஸ்டர் வேலம்மாள் ஒரு சீஃப் கெஸ்ட்டு நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம், சாதாரணமாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ரோட்ரிலேருந்து எனக்கு தந்திருந்தாங்க யங் அச்சீவர் அவார்ட் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதில் அச்சீவர். ஸோ இதில் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ஜூடித் போல்கேங்க வேர்ல்ட் நம்பர் 1 விமன்லே ரொம்ப வருஷமாக வேர்ல்ட் நம்பர் 1 இருக்காங்க. அவங்க வந்து ஹங்கேரி. ஸோ அவங்க வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஷி வில் பி த ஜூடித் போல்கர் ஆஃப் இந்தியா. இவ தான் வந்து ஜூடித் போல்கர், இவ வந்து இந்தியாவோட ஜூடித் போல்கர். அவங்க எப்படி ஹங்கேரியில் இருக்காங்களோ இவ தான் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. ஒரு நிமிஷம்
மூச்சு மூச்சு வாங்கடா பாவம் ரொம்ப நேரம் குழந்தை பேசிகிட்டே இருக்கு இருங்க டயர்டாக எடுக்க போகிறாங்க இங்கே பாரு நெக்ஸ்ட் டைம் அவார்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பேசாதீங்க இவ்வளோ அவார்டு இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிக்கிட்டே போகணும் நிறைய மட்டும் இல்லாம அரியலூர்லயே இருக்கு நான் அரியலூர் போயிருந்தேன்னா நான் டயர்டாக இருப்பேன் குழந்தை நல்லா தான் இருப்பாங்க இப்போ உண்மையாக சொல்லட்டுமா எனக்கு லட்சம் எப்படி வந்து வின் பண்ணால் சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி தான் நீ வின் பண்ணதுக்கும் எனக்கு இருக்குது நெக்ஸ்ட் டைம் நீ பெரிய லெவல் போகணும் நான் பார்ப்பேன் கண்டிப்பாக உன்னை வந்து மீட் பண்ணுவேன் பெரிய ஆளானதுக்கப்புறம் கூட நான் வந்து செல்வானிக்கா அப்படின்னு கூப்பிட்டு நீ வந்து பார்ப்பேன் ஓகேவா கண்டிப்பாக நான் மீட் பண்ணுவேன் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இவங்களை வந்து மீட் பண்ணது எவ்வளோ கேஷுவலாக இந்த மாதிரி இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க சின்ன குழந்தை ரொம்ப குழந்தையாக இருக்காங்க ஓகே தேங்க்யூ சர்வானிகா இவ்வளோ நேரம் எங்கள் கூட நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து உங்கள் மம்மி கிட்ட தான் நாங்கள் ஒரு 5 கொஸ்டின் கேட்கணும் அதை கேட்டுட்டு தான் நாங்கள் போவோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ கேட்கலாமா எஸ்